புஷ்பா புஷ்பா யோ ஏன் ஆபீஸ்ல இருந்து வர இம்மா லேட்டு? வேலை நிறைய இருந்துச்சு, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்னது? அம்மா புஷ்பா, தலை வலிக்கிற மாதிரி இருக்குமா, ஒரே ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாயேன். நைட்டு உனக்கு நான் டிஃபன் பண்ணி கொடுக்கறேம்மா. காபி போடுறேன். சே, இந்த வீட்ல ஒரு காஃபி வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இறங்கு. அன்பு, எங்க வந்திருக்கிறோம்? சொல்றேன், இறங்கு. யார் வீடு அன்பு இது? கருணாகரம் வீடு. கருணாகர வீடா? ஆமா, உள்ள வா. அன்பு, சொன்னா கேளுங்க அன்பு, பிரச்சனை வேணாம் அன்பு. எதுவா இருந்தாலும் அந்த ரகு கண்ணு முழிச்சு வரட்டும். அவனை விசாரிச்சு முழுசா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம் அன்பு. நான் இந்த ஆளுகிட்ட இப்ப பேச போறேன்னு சொல்லலையே. உள்ள வா. அன்பு, அன்பு. யாரு? எவன்டா அது கதவை இப்படி தட்டுறது? புள்ளதான். டியூஷன் போனவனுக்கு பசி வந்துருச்சு போல இருக்கு, அதுக்குள்ள ஓடி வந்துட்டான். ஏய், யானை மாதிரி கதவை முட்டாத, வர. நல்லா பெத்திருக்கம் பாரு. என்னடா, இங்க என்ன பண்றீங்க? ஏன்டா அப்படி பண்ணீங்க? எதுக்கு அப்படி பண்ண? அன்பு வேணாம் அன்பு. ஏன்டா அப்படி பண்ணீங்க? ஏய், எங்க வந்து யார் சட்டையை பிடிச்சு சத்தம் போட்டுட்டு இருக்க? நல்லா தெரியுதுடா, இவ்வளவு நடந்தும் இன்னும் உன்னை கழுத்தை நெரிச்சு கொல்லாம சட்டையை பிடிச்சு பேசிட்டு இருக்கிறத தப்புடா. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. உன் சட்டையை பிடிச்சு எனக்கு உன் கழுத்தை பிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. சொல்றா, எதுக்குடா இப்படி கேவலமா நடந்துக்கிட்டீங்க? யாரும் இதுக்கு பின்னாடி இருக்காங்க? டேய் தம்பி, யார் பண்ணி எதுக்கு என் வீட்டுக்கு வந்து என் புருஷ சட்டையில கை வைக்கிற? கையெடுப்பா முதல்ல. நான் யாருங்கறத உன் புருஷன் கிட்ட கேளு. ஏய், எதுக்காடா அப்படி பண்ணீங்க? அன்பு, அன்பு வேணாம் அன்பு, விடுங்க அன்பு. அன்பு. ஆனந்தி, நீ தள்ளி போ. நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ஏய், உண்மையை சொல்ல போறியா இல்ல உன் கழுத்தை நெரிச்சு கொல்லவா? ஏன் அப்படி செஞ்சீங்க? ஏய், விடுடா கைய. யார் யாருக்கு என்னடா பண்ணாங்க? எதுக்குடா இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? என்ன தெரியும் உனக்கு? ஆனந்தி அசிங்கப்படுத்தி பார்க்கணும், அவ வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கணும்னு நினைச்சது யாரா? சொல்லு. என்னடா உளறிட்டு இருக்க? இவ வாழ்க்கை யார அசிங்கப்படுத்த நினைச்சது? யாரு கேள்விக்குறியாக்க நினைச்சது? ஏதாவது பகல் கனவு கண்டுட்டு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா போயிடு, இல்ல இப்பவே போலீஸுக்கு போன போட்டு உன்னை உள்ள தூக்கி போட்டு உரிக்க சொல்லிடுவேன். பண்ணு பண்ணு, அதுக்கெல்லாம் பயப்படுற நிலைமையில நான் இப்ப இல்ல. போலீஸ் இங்க வர்றதுக்குள்ள உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுக்குள்ள யோசிக்க மாட்டேன். பாரு, வேண்டாம், நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இது உனக்கு நல்லது இல்ல, ஒழுங்கா போயிடு. எதையோ கற்பனை பண்ணிட்டு வந்து பேசுறடா நீ. அந்த ரகு, உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய ஆளு, எல்லாரும் சேர்ந்து அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல ஆனந்துக்கு என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுதாடா இங்க வந்திருக்க. யோ, என்ன நடக்குதுங்க? யார் இந்த ரெண்டு பேரும்? அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன தப்பு பண்ண? ஏய், இருமா, நீ வேற. ஏய், இந்த ஆனந்திக்கு நான் என்னடா தப்பு பண்ண? எந்த தைரியத்துல இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ரகு கிட்ட பேசி எல்லா உண்மையும் தெரிஞ்சுதானே இங்க வந்து பேசிட்டு இருக்க. இப்ப புரியுதா? ரகுவா? எந்த ரகு? யோ, நடிக்காதயா. பாரு, நீ 1000 தப்பு பண்ணாலும் பொண்ணுங்க விஷயத்துல நேர்மையானவன் நினைச்சுதான் நேத்து வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்த. இன்னைக்கு அந்த மரியாதையும் போச்சு. வாழ்க்கையில நீயும் விளையாடி இருக்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்ப நீ உயிரோட இருக்க மாட்டான். யார் அவங்க ரெண்டு பேரும்? அவ கம்பெனில சூப்பர்வைசர்மா. அவன் கூட இருந்துச்சு அந்த பொண்ணு? அது எங்க கம்பெனில டெய்லர். நீ அந்த பொண்ணை என்ன பண்ண? நான் என்ன பண்ண? என்ன கேட்டா? ஐயோ புஷ்பா, நான் எதுவும் பண்ணல புஷ்பா. நீ எதுவும் பண்ணலன்னா எதுக்காக வாக்கில வேலை பாக்குறவன் ஊடேறி வந்து உன் சட்டையை பிடிச்சி உன்னை மறுவாத இல்லாம பேச போறான்? அப்போ அவன் சொன்னதை நம்புவேன், நான் சொன்னதை நம்ப மாட்டியா? இந்த பாரு, லேடிஸ் விஷயத்துல இது வரைக்கும் உன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்ல. ஆனா இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு.
அந்த பொண்ணு வாழ்க்கை கெடுகிற மாதிரி நீ ஏதாவது பண்ணிருந்த உனக்கு சோத்துல விச வச்சு உன்னை நானே கொன்றுவேன். ஐயோ, வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய வில்லிய வச்சிருக்கனே. காபி ஸ்ட்ராங்காவா லைட்டாவா? எனக்கு காப்பியா வேணாம். ஆள விடுங்கடா சாமி. ஏன் இந்த பையன் இவ்வளவு கோவமா வந்தான்? அந்த ரகு எதுவும் மாட்டிக்கிட்டானா? ஐயோ, அன்பு, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்ன ஆனந்தி பண்ண சொல்ற? இந்த ஆள் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சும் என்ன அமைதியா இருக்க சொல்றியா? அன்பு, நம்ம கோவம் நம்மள எங்க கொண்டு வந்திருக்குதுன்னு பாருங்க. நான் முதல் தடவை ரகுவ கோவப்பட்டு அடிச்சு தப்பிக்க விடாம இருந்திருந்தா என்னைக்கோ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். கல்யாணத்துல எல்லார் முன்னாடியும் என் பிரச்சனைக்கு யார் காரணம்னு சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நின்ன. சரி, அதுதே விதின்னு நினைச்சு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இம்புட்டு கஷ்டப்பட்டு அவனை தேடி பிடிச்சு நிதானமா விசாரிச்சிருந்தா உண்மையை கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஆனா அவனை உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சு அவன் தப்பிச்சு ஓடி இப்ப ஆஸ்பத்திரியில படுத்திருக்கான். அன்பு, அதுக்காக தப்பு பண்ண ஒருத்தனை எதுவும் பண்ணாம அப்படியே விட சொல்றியா? சரி, நம்ம கோவத்தால உண்மையை வெளியே கொண்டு வராம கடைசி வரைக்கும் இப்படி அசிங்கப்பட்டிருக்கிறது பரவாயில்லன்னு சொல்றீங்களா? கருணாகர ரகு மாதிரி இல்ல அன்பு. இந்த ஆளை சும்மா மிரட்டி நம்மளால எந்த உண்மையும் வர வச்சிட முடியாது. ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அன்பு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் மகேஷ் சாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு தானே போராடிட்டு இருக்கோம். இவங்களையும் தொலைச்சிட்டோம்னா அப்புறம் கடைசி வரைக்கும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் நான் சுமந்துட்டே வாழணும். தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாம இருங்க அன்பு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஏறு, போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மேடம். என்ன மேடம் வேணும்? இது டிஸ்ப்ளே உடைஞ்சு போச்சு, ஆன் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? மேடம், டிஸ்ப்ளே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு மேடம். உள்ள மதர் போர்டு எப்படி இருக்குன்னே தெரியல. இதை சரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் புது ஃபோனே வாங்கிடலாம் மேடம். இதை விட அட்வான்ஸ் ஃபோன் நம்ம கடையில் இருக்கு மேடம். காமிக்கிறேன், பார்க்குறீங்களா மேடம்? ஹலோ, நான் இப்போ உங்ககிட்ட புது மொபைலா கேட்டேன். இதை சரி பண்ண முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு. பண்ணலாம் மேடம்.